உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலின்படி நிலுவையில் உள்ள மசோதாக்கள் குறித்து ஆலோசிக்க அழைப்பு. ஆளுநர் ஆர் என் ரவி விடுத்த அழைப்பை ஏற்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்திப்பு. பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 1000 கோடி ரூபாய் நிவாரண தொகுப்பு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. வெள்ளத்தால் சேதமடைந்த வீடுகளுக்கு பதிலாக புதிய வீடுகள் கட்டவும் பழுது நீக்கவும் 385 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. வெள்ளத்தால் சேதமடைந்த வீடுகளை புதிதாக கட்ட தலா 4 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் 2,64,000 ஹெக்டேர் பயிர்கள் சேதம். பயிர் இழப்பீட்டு நிவாரணமாக 250 கோடி ரூபாய் ஒதுக்கி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. நெல்லை, தூத்துக்குடியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நடிகர் விஜய் நிவாரணம் வழங்கினார். ஆயிரம் பேரை தேர்ந்தெடுத்து பொருட்களை வழங்கினார். மழை வெள்ளத்தால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு நடிகர் விஜய் நிதி உதவி. 25 பேரின் குடும்பத்திற்கு தலா 25,000 ரூபாய் வீதம் வழங்கினார். பெருமழை வெள்ளத்தால் வீடுகளை முழுவதுமாக இழந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் வழங்கிய நடிகர் விஜய் பழுதடைந்த வீடுகளின் உரிமையாளர்களுக்கு தலா 25,000 வழங்கினார். நெல்லையில் மழை வெள்ளத்தால் வீட்டை இழந்த பெண்ணிற்கு நிதி உதவி. நேரில் சந்தித்து நடிகர் விஜய் வழங்கினார். நடிகர் விஜய் காலில் விழுந்து செல்ஃபி எடுத்துக்கொண்ட ரசிகர். விஜயுடன் செல்ஃபி எடுத்த போது மகிழ்ச்சியில் துள்ளி குதித்த ரசிகை. செல்வதற்காக தூத்துக்குடி விமான நிலையம் சென்ற நடிகர் விஜய் கோஷங்களிட்டு வரவேற்ற ரசிகர்கள். விஜய் மக்கள் இயக்க நிவாரணப் பொருட்கள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்டவர்களுக்கு 21 வகையான சைவ உணவு. சுமார் 2,500 பேருக்கு பரிமாறப்பட்டது. நிவாரண நிகழ்ச்சியை முடித்துவிட்டு நடிகர் விஜய் புறப்படும் போது முண்டியடித்த ரசிகர்கள். ஒருவர் மீது ஒருவர் விழுந்ததில் 2 பெண்கள் உட்பட 6 பேர் காயம். விஜயை பார்த்த உற்சாகத்தில் செல்போன்களுடன் ஆர்ப்பரித்த ரசிகர்கள். கூட்டமாக தரையில் அமர வைத்து செல்ஃபி எடுத்துக் கொண்ட விஜய். தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. அடுத்த 48 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையக்கூடும்.
ஜனவரி 1 மற்றும் 2 ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் கனமழை பெய்யக்கூடும். இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து அரசு பேருந்துகள் இயக்கம். பேருந்துகளை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தென் மாவட்டங்களுக்கு ஜனவரி 1ஆம் தேதி முதல் கோயம்பேட்டிலிருந்து பேருந்துகள் இயக்கப்படாது என அறிவிப்பு. புதிதாக திறக்கப்படும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்தே பேருந்துகளை இயக்க முடிவு. தென் மாவட்டங்களுக்கு செல்லும் தனியார் பேருந்துகளும் கிளாம்பாக்கத்தில் இருந்தே செல்லும் என அறிவிப்பு. தனியார் பேருந்துகளுக்கு என தனியாக இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில் வலுவான கூட்டணி அமையும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் பொதுமக்கள் அஞ்சலி. நீண்ட வரிசையில் காத்திருந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.